கன்னிராசி நேயர்களே, இந்த வருடம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. உங்களுடைய உற்றார் உறவினர்களை நன்றாக கவனிக்கவும். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் மகனிடம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். ஓகேங்களா? ஆனா பயங்கர கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் போராடிங்களா? சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம. இங்கேருந்து அவங்க வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா பெர்மிஷன் வேணும், அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுல பயங்கர கிளியராக இருந்தாங்க. சரி ஓகே வீல் வெயிட், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு முடியல. அவங்க சரி இல்லை நான் ஃப்ரெண்ட் வீட்டில் ஒரு நாள் இருந்து திடீர்னு நான் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கேன் இப்போ அப்படின்ட்டு வந்துட்டாங்க வெளியே. ஸோ அப்படியே சுட போய் ரெஜிஸ்டர் பண்ணன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டுலாம் போயாச்சு. 2 பேரும் தனியாக கிளம்பி போயிட்டோம். ஆமாம், ஆக்சுவலாக ஓடி போனது மலேசியாவுக்கு, ஊரை விட்டு ஓடி போயிட்டோம். ஏன்னா இங்கே இருந்தால் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு மலேசியா போயிட்டு ஒரு 6-7 days 8 days இருந்தோம். அப்புறமா 2 ஃபேமிலியும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அவங்க வந்துட்டேன் அவ்வளோ, நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். என்னடா என்ன சொல்ற கரெக்டா திரும்பி சொல்லு. அது வேற சமக்கம், இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க வந்து சரி வா பார்த்துக்கலான்னு ஒரு வார்த்தை வரவே இல்லையே. எனக்கு வந்து இன்ஃபேக்ட் ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறேன், 2-3 ஆட்டோ மாறி போகிறேன். எங்கள் அம்மா அப்பா தே கேன் ஈஸிலி ட்ரேஸ் மீன்றதுனால மாறி போகிறேன். எனக்கு நடுவில் அவ்வளோ கோவம், ஆட்டோவை திருப்பிட்டு வேற எங்கேயாவது போயிடலாம், கோயிலுக்கு எங்கேயாவது, இவங்களை போய் மீட்டே பண்ணக்கூடாது. 2வது பெரிய கோவம் வந்தது அவங்க மேலே. மீட்டே பண்ணக்கூடாது, வேணாம் நம்ம கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். இவங்க வந்து வான்னு சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை. அதனால நான் நினச்சேன் சரி 2வது ஆட்டோலாம் எடுக்கும்போது வேற எங்கேயாவது கோயிலுக்கு போயிடலாம், வரவே கூடாது இவங்க பக்கம் அப்படின்னு எனக்கு நிறைய கோவம் வரும். நீங்கள் தூங்கிருந்தீங்களா சார்? சீரியஸ் தூங்கிருந்தாங்க. ஃப்ரெண்ட் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் நான். அவங்க வந்து ஃபோன் அடிக்கும் போது ஆயிடுச்சு என்ன அப்படின்னு, அது மாதிரி கிளம்பி வந்துருக்கேன். கிளம்பி எங்கே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் கேட்டேன். ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிருக்காங்க, கிளம்பி எங்கே வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் எனக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சரி வந்துட்டாங்க இப்போ என்னெல்லாம் பண்ணணுன்றது நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இவங்கள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான். அப்போ மைண்டில் ஓடிட்டு போய் ரீச் ஆன போதும் அதே ரியாக்ஷன் தான். ஏன் வந்தேன்ற மாதிரி இல்லை, ஐயோ உன்னை வச்சு நான் என்ன பண்ண போறேன்ற மாதிரி. அப்படிதான் பார்த்தாங்க, உன்னை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு. கூட இந்த ஃப்ரெண்டு அவங்க அம்மால இருந்தா நீ வாமா பார்த்துக்கலாம், அவங்க தான் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. மெயின் ஆள் வந்து ரியாக்ஷன் வந்து ரொம்ப புவர். நம்ம எனர்ஜியில் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க கையில் படுத்திட்டு மாப்பிள்ள இல்லை கொஞ்சம் அவரும் தயாராக அவர் பயந்துட்டார். ஆக்சுவலாக நமக்கு உண்மையாக அதனால வந்துட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் டிசைட். அதுக்கப்புறம் இட் வாஸ் ஆல் அவங்க வீடு தான், அவங்க வீட்டில் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணி வச்சாங்க. ஹி வாஸ் ஆல்சோ தேர். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நான் எதிர்பார்த்தது 2 இடத்துலையும் மிஸ் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணோன்னே ஓகே சரி நேரில் போனாவா அது கொஞ்சம் சிரிப்பாங்கன்னு, சிரிப்பே இல்லை மூஞ்சில். ஐயோ இவளை வச்சு என்ன பண்ண போகிறேன், கிளம்பி வந்துட்டாலேன்ற மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வீட்லேயும் அக்செப்ட் பண்ணாங்க. ஆமாம், அந்த மலேசியா போயிட்டு வந்துட்டு ஒரு 7 இமீடியட்டாக நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. அப்புறமா அதுலேருந்து ஒரு 8 months கழிச்சு ப்ராப்பர் வெட்டிங். கல்யாணமே ஓரளவுக்கு அப்படி 1 year நடந்தது கல்யாணம். ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் ஒரு கல்யாணம் பண்ணோம், அப்புறம் நிச்சயதார்த்தம், திருப்பி ஒரு கல்யாணம், அந்த மாதிரி ஆச்சு. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சது அவங்க வீட்டில், அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணது எங்கள் வீட்டில். ஸோ 2 வீடும் சேர்ந்து பண்ண மாதிரி தான் கிட்டத்தட்ட